இப்போ சோர்வா, இன்னும் நம்மளை சுற்றி எல்லாமே இப்படி நடக்குது. சில நேரங்களில் நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும், அடுத்தடுத்து நம்மளை சுற்றி ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம நல்லது செஞ்ச மனிதர்களே நமக்கு தீயது செய்கிறாங்களே, நன்றி கொன்ற மனிதர்களாக இந்த மனிதர்கள் மாறி போயிடுறாங்களே, அவங்களுக்கு நம்ம நல்லது தானே பண்ணோம், ஏன் இவ்வளோ பெரிய துரோகத்தை நமக்கு செஞ்சுட்டு போகிறாங்க, துரோகம் ஏன் இவங்க செய்கிறாங்க, நம்ம செஞ்ச நன்றிக்கு திருப்பி நமக்கு நல்லது செய்ய வேணாம், கெட்டதாவது செய்யாமல் போகலாமே அப்படின்னு இப்படி நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒரு சிறிய கதை தான் படித்தேன், அது எனக்குள்ள பல நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்வலையை இந்த கதை ஏற்படுத்தும் பாருங்க. ஒரு திருடனின் 3 அற்புதங்கள் என்று எஸ் ராமகிருஷ்ணன் அற்புதமாக ஒரு கதை எழுதினார். ரொம்ப சூப்பரான கதை. என்ன செய்கிறான், ஒரு திருடனுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்குங்க. என்ன அற்புதமான சக்தி அப்படின்னா, அவன் எதை தொட்டாலும் அது அவனோட பேசும். இப்போ ஃபேனை தொடுறானா, ஆனாவுனா என்னை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களேடா, என் மேலே எனக்காவது அக்கறைப்பட்டிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஃபேன் அவனோட பேசும். ஒரு கதவை தொடுறான் அப்படின்னா, டேய் உங்களுக்குள்ளே சண்டை போடுறீங்க, சண்டையில் ஏன்டா என்னையை மிதிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கதவை அவனோட பேசும். இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே அவன் திருட போகிறான். திருட போட்டு சரி எகிரி குதிச்சு தப்பிச்சு போகலான்னு ஒரு மரத்து மேலே தாவறான். அந்த மரம் பட்டு போயிருக்கு, ரொம்ப பட்டு இலைகளெல்லாம் உதிர்த்து வாடி போய் நிற்கிது. அவ்வளவு பெரிய மரம். இப்போ அந்த மரத்தை தொட்டோன்னே அந்த மரம் இவனோட பேசும். ஒரு காலத்தில் நான் அவ்வளவு மலர்களை பூத்தேன், இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த வீட்டில் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 பேர் வாழ்ந்தார்கள். எனக்கு கீழே தான் கூட்டாஞ்சோறு சாப்பிடுவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, மரத்து மேலே ஏறி விளையாடுவாங்க. ஒரு நாள் கூட எனக்கு தண்ணி ஊற்ற அவர்கள் தவறியதே கிடையாது. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் நான். ஆனால் இப்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் இருந்தவங்க ஏதோ கஷ்டத்துக்காக வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த வீடை விற்றுட்டு போயிட்டாங்க. 2 பேர் தான், என் பக்கம் வர்றது கூட கிடையாது. நான் அவ்வளவு வாடி போயிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம், நமக்கு கீழே எத்தனை மனிதர்கள் இருந்தாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அந்த மரம் அவங்கிட்ட புலம்பும். நம்மளும் வயதான காலத்தில் இப்படி ஏதோ ஒரு புலம்பல் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் நாம் பார்த்து வளர்த்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி நம்மை துச்சமாக நினைக்கிறார்களே. நாம் அன்பும் பாசமும் நேயமும் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் தான் நம்மளை உதாசனப்படுத்துகிறார்களே. யாரோ ஒருவருக்காக பார்த்து பார்த்து செய்கிற பிள்ளைகள் நம்மக்கிட்ட அக்கறையாக ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்குதுங்களே அப்படின்னு ஏக்கங்களும் அழுகைகளும் துயரங்களும் நம்முடைய இதயங்களையும் கூட சூழ்ந்து தான் இருக்குது. அப்படி தான் அந்த மரமும் இருந்திருக்குது. திருடன் சொன்ன பதில் தான் ரொம்ப அற்புதமான பதில். திருடன் சொன்னான், ஏன் நீ வருத்தப்படுற, நீ இந்த பூ உலகில் படைக்கப்பட்டதற்கான காரணம் பூப்பதற்காகவும் காய்ப்பதற்காகவும் கனிவதற்காகவும் தானே தவிர என்றைக்கோ உன்னுடைய நிழலில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி நினைத்து கொண்டிருப்பதற்காக இந்த பூலோகத்தில் நீ படைக்கப்படவில்லை. எதை மறக்க வேண்டுமோ அதை மறந்துவிடு, எதை நினைக்க வேண்டுமோ அதை நினைத்து வாழ தொடங்கிவிடு என்று சொல்லிவிட்டு அந்த திருடன் புறப்படுகிறான். அடுத்த 2 வாரம் கழித்து அந்த பக்கம் வர்றான். அது பழையதெல்லாம் மறந்துட்டு எதையெல்லாம் மறக்கணுமோ அதையெல்லாம் மறந்து விட்டு பூத்து குலுங்கி அந்த மரம் நின்றது என்று அந்த கதை முடிகிறது. இவ்வளோ நல்ல கைத்தட்டலாம். நீ எவ்வளவு அற்புதமான கதை பாருங்க. நம்மளுடைய இதயத்தை துயரப்படுத்துவது எதுங்க? நம் பிள்ளைகள் செய்கிற செயலா, நான் யாரோ செய்த துரோகமா? இல்லை, அது குறித்து நாம் சிந்திக்கின்ற எண்ணங்கள் தான் நம்மை துயரப்படுத்தி கொண்டே இருக்கிறதை தவிர அவர்கள் அல்ல அதற்கு காரணம். மறந்துடுங்க இல்லை, எதை மறக்க வேணுமோ அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய மனப்பக்குவம் அது. அதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு, நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை நோக்கி நாம் புறப்பட வேண்டும்.